ஈரானுக்கு எதிராக செயல்படுறது இருக்குல்ல, அதில் முக்கியமான நாடுகள் வந்து 4 நாடுகள். யுஏஇ ஈரானை அடிக்கிறதுக்கு இவங்க வந்து இடத்த கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லா சௌகரியம் கொடுத்து வச்சதுனால யுஏஇ ஈரானோட பெரிய எதிரி. அமெரிக்காக்காரனுக்கு நீ தளத்தை கொடுப்ப, இடத்த கொடுப்ப, வளத்தை கொடுப்ப, எல்லாத்தையும் கொடுத்து எங்களை அடிக்கிறதுக்கு நீ வந்து கொடுப்பியா? அப்போ திருப்பி அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தோடனே இவங்க அத்தனை பேரும் ஈரானுக்கு எதிரி ஆகிட்டாங்க. யுஎஸ் எம்பசி அப்புறம் அவங்களோட தளம் இங்கே இருந்தால் தேடி தேடி அடிக்கிறாங்க சொல்லிட்டு மக்களோட மக்களாக கலந்துக்கிறதுக்கு ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. அந்த ஹோட்டலில் அடித்தாங்க. எங்கே போனாலும் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு தேடி தேடி வந்து அடித்தாங்க. யுஏஇ சவுதி அரேபியா ரெண்டுமே ஒரு அப்படியே முட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த சண்டை எதனால் வந்துச்சு யுஏஇ சவுதி அரேபியாவுக்கு? இப்போ ஏன் ஒற்றுமை ஆகுறாங்க? நம்ம பங்காளி சண்டை அப்புறம் பார்த்துக்குருவோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும் பேசிக்கிறோம். நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அல்லது ஈரானோட இணக்கமாக போகிறதா, அந்த மொத்தம் உங்கள் ரீஜனில் இருந்து அமெரிக்காவோட தளங்களை போகிற தூக்கிடு. அப்போ எங்கள் நாடு, எங்கள் இறையாண்மை, எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுடைய மிசைல் வருது அப்படின்னா, அட வெண்ண நீங்கள் வந்து என்ன அடிக்கிறதுக்கும் இடத்த கொடுப்பேன், அப்போ நான் வந்து அதை அடிக்காமல் என்ன செய்வேன், வேடிக்கை பார்ப்பேனா? ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த சூடான இந்த நாடுகள் போன்ற நாடுகளில் தங்கத்தை மட்டும்தான் குறி வச்சாங்களா, ஆயிலையும் குறி வச்சாங்களா? மெயினாக ஆயில் அண்ட் தங்கம். நமக்கு தங்கம் வந்து தேவைப்படுது. நமக்கு வந்து கேஜிஎஃப் தங்கம்லாம் முடிஞ்சு போச்சு. யுஏஇ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவங்க கர்மா, அவங்க பிந்தைய காலங்களில் பண்ண காரணம் தான். ஏன்னா இந்த யுஏஇயில் அவ்வளோ ரியல் எஸ்டேட் ரெடியாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஒரு பய முன்னாடி வர மாட்டேறான். இது உண்மையா? எவ்வரி ஸ்கொயர் இன்ச், எவ்வரி ஸ்கொயர் ஃபீட்டு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய விலைக்கு விற்க முடியும்னா அது துபாயோட திறமை. அப்போ இப்போ ஹவுத்தி சொல்லியிருக்காங்க, செங்கடலில் நாங்கள் வந்து அடிக்க போகிறோம்னு இருக்காங்க. அங்கே வந்து ஹர்மோஸ் மாதிரி அங்கே ஒரு ஜலசந்தி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. நம்ம நாட்டுக்கு வந்து ஆயில் பிரச்சனை வரும், ஆனால் மொத்த ஜிசிசிக்கு வந்து சோத்துக்கு பிரச்சனை வரும். அமெரிக்கா இதை ரசிக்க மாட்டான். இத்தனைக்கும் காரணம் ஈரான் தானே. அவனை என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது முடிவெடுக்க போகிறாங்களா? ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றே வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். உலக நாடுகள் நடக்கும் போர் சூழல் ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கும், ஈரானுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இங்கே ட்ரம்ப் செட் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் ஜிசிசி நாடுகளுக்கும் நடக்கிற ஒரு போர் உண்மையா? ஈரானுக்கும் ஜிசிசி நாடுகளுக்கும் தொடர்ந்து ஒரு போர் முற்றல் நடந்து வருகிறதா? உண்மை நெருக்கடி இருக்க தான் செய்யுது. ஆனால் ஜிசிசிங்க நம்ம மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லிடுவோம். ஜிசிசிங்க வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லி, அது எப்படின்னா மொத்தம் ஒரு 6 நாடு ஜிசிசியில். அதை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா வளைகுடா நாடுகள், அரப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் அது புரிதலுக்கு ஜிசிசி நாடுகள் அப்படின்னு சொல்லியாச்சா சிலருக்கு வந்து புரியாமல் இல்லை, பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம பேசுகிறது எப்பவுமே என்ன பேசுவோம் அப்படின்னா, எளிமையான சாதாரண மக்களும் நம்ம விஷயத்தை இந்த உலக செய்தி வரைக்கும் புரிஞ்சுக்கிறணுன்ற இதில் தான் ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் எல்லாத்தையும் பேசுகிறது. ஆமாம், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, என்ன பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. அது பிரச்சனை. சொன்னால் அந்த மாதிரி விமர்சனம் வந்தாலும் வந்து கவலைப்படுறதில்லை. தெரியாதவனுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, அது கடந்து போயிருங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லணும்ல. நம்ம ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சில படித்தவங்களுக்கு விவரம் தெரியலாம். ஒருவேளை படிக்காதவங்களுக்கு தெரியவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக இந்த ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் இருக்கிற பெரிய கண்ட்ரி சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து, இன்னும் ஒன்று முக்கியமான கண்ட்ரி வந்து ஓமான். இதில் ஓமானில் மட்டும் இப்போது ஒரு மிசைலும் ஒரு ட்ரோனும் ஈரான்லேருந்து வந்து சேரலை. ஏன்னா அவங்க தான் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து மீடியேட் பண்ணாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியமாக அவங்க வந்து இணக்கமாக, ஈரானுக்கும் இணக்கமாக. ஓகே, அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு அங்கே பேச்சுவார்த்தை போகும்போது அப்பாஸ் ஆராக்சி தான் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அலி லாரிஜானி கடைசியாக வந்து இல்லை இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பாஸ் ஆராக்சி தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆனால் அவ்வளோ சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கார் இப்போ வரைக்கும். சொல்கிறா அப்படி அங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவ்வளோ அற்புதமாக நேர்மையாக பதிச்சுறேன். என்ன அது இப்போ மறைச்சி சொல்லுவது ஒரு பக்கம், என்ன அரசியல்னாலே மறைச்சி பேசுகிறது தான். ஆனால் அதுலேயும் வந்து ஓரளவாவது ஒரு நேர்மை இருக்கும்ல, அந்த இதில் ரொம்ப திறமை. அதில் வந்து அப்பாஸ் ஆராக்சி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கவனிச்சிட்டே வர்றோம்ல என்ன பேசுகிறாங்கன்னு. இதே நீங்கள் வந்து அலி லாரிஜானின்னு இருக்கிறார். அவர் வந்து டிஃபென்ஸோட செக்ரட்டரி, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் ரஃப்பாகவும்
ஒரு மாதிரி கொஞ்சம் வீராவேசமும் பேசக்கூடிய ஆள். ஆனால் இவர் வந்து அப்பாஸ் ஆராக்சி வந்து ரொம்ப நைச்சியமாக அழகாக எல்லோரும் ஆமாம் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஈரானுக்கு ஆதரவு நிலை எடுக்கிற அளவுக்கு பேசுகிறார். அதனாலே ஓமானில் வந்து எந்த ஒரு தாக்குதல் என்னென்னா ஓமானில் வந்து அமெரிக்க நிலைகள் இருக்குது. ஓகே, அந்த நிலையிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல இருந்தே இங்கேருந்து ஈரானுக்கு ஒரு மிசைலோ ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, இப்போ இங்கேருந்து தான் கிளம்பி வந்துச்சுன்னு எப்படி ஈரானுக்கு தெரியும் அப்படின்னு இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேட்டியில் சொல்லியிருக்கோம். சைனா, ரஷ்யா அவங்களுடைய உளவு தகவல்கள், அவங்களுடைய சேட்டலைட்டு இமேஜ், இதுலேருந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மிசைல் வந்து விழுகுதுன்னா இதில் ஆரிஜின் எங்கேருந்து கிளம்புறது, எத்தனை மணிக்கு, எந்த ஆல்டிடியூட், எந்த இடத்துல லேட்டிடியூட், இதிலேருந்து எந்த லொக்கேஷனில் கிளம்புச்சு எல்லாமே சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பெருது. இதே இது வந்து அமெரிக்காட்டே இருக்குது, இதே இது மற்ற நாடுகள் இருக்குது. அப்போ இந்தியாவில் இல்லாமல் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஓகே, என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு அமெரிக்க பக்கம் சாகிறதா, ஏன்னா அமெரிக்க பக்கம் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இஸ்ரேல் அமெரிக்க பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டார். ஆனால் இப்போ வந்து ஒரு வழி இல்லாமல் ஈரான் பக்கம் நெருக்கமாக வர்றாங்க. நமக்கு என்னென்னா, நமக்கு தேவை வந்து அமெரிக்கா பெருசு இஸ்ரேல் பெருசு அப்படிலாம் இல்லை. நமக்கு யார் தேவையோ அவங்க பக்கம். இது வந்து உலகத்தில் எல்லா நாடும் கடைப்பிடிக்கிறது. அதனால் இப்போ வந்து ஈரான் கூட கொஞ்சம் நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் அப்பப்போ ஒரு 2 கப்பல் வெளியிடுறாங்க. இது நடந்துச்சா. இப்போ நம்ம வந்து ஜிசிசிக்கு வருவோம். இப்போ வந்து ஜிசிசியில் ரொம்ப முக்கியமாக ஈரானுக்கு எதிராக செயல்படுறது இருக்குல்ல, அதில் முக்கியமான நாடுகள் வந்து 4 நாடுகள். 6 நாட்டில் வந்து ஓமான் வந்து எதிராக செயல்படவே இல்லை. அதை அப்படியே ஒதுக்கியாச்சு. யுஏஇ பயங்கர மோசமாக ஈரானுக்கு எதிராக செயல்படுது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா, யுஏஇயில் வந்து முக்கியமாக துபாய் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு எண்ணெய் வளம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அது உலகத்தில் உள்ள பணத்தை பூரா எடுத்து கொண்டு வந்து பார்க் பண்ணி எடுத்து பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அந்த ஹேண்ட்லிங். ஓகே, அது இல்லாமல் டூரிசம், அப்புறம் ட்ரேடிங், ரியல் எஸ்டேட்டு, அப்படி இதை வச்சு தான் அவங்களுடைய மொத்த இதுவே. ஓகே, அப்போது அவங்களுக்கு யார் தேவைன்னா இஸ்ரேல்காரன் தேவை. உலகத்தில் இந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் வந்ததுக்கு அடிப்படை காரணம் வந்து இஸ்ரேல்காரங்க, யூதர்கள்னால் இஸ்ரேலேருந்து இல்லை, அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, அந்த நாடுகள்லேருந்து அங்கே இருந்தவங்க யூதர்கள். முக்கியமாக இந்த மாதிரி வட்டி தொழில், இது பேங்கிங், இது பண பரிமாற்றம் அத்தனைக்கும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பெரிய டாப் பணக்காரங்களாக இருக்கட்டும், பேங்கிங், ஃபினான்ஷியல், இதெல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து யூதர்கள் டாமினேஷன். அப்போ யூதர்கள் தேவைன்னு சொல்லி அவங்களும் யூதர்கள் உள்ளே இறக்கி விட்டாங்க. ஓகே, அரபு நாடுகள் முன்னாடி யூதர்கள் ஓன் பண்ணக்கூடிய ப்ராடக்டை எதுவுமே அங்கே அலோடு இல்லைன்னு இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண வச்சது வந்து துபாய். ஈரானை அடிக்கிறதுக்கு இவங்க வந்து இடத்த கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லா சௌகரியம் கொடுத்து வச்சதுனால யுஏஇ ஈரானோட பெரிய எதிரி. நம்பர் 1. அது இல்லாமல் அந்த ரீஜனில் இப்போ வந்து அந்த இந்த என்ன சொல்லணும்னா பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, இப்படி இந்த மாதிரி நேராக முன்னாடி பேசியிருக்கோம். நேராக வந்து ஒரு நீளமான ட்ரையாங்கிள், அந்த எண்டில் முற்ற இடத்துல வந்து ஈராக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா குவைத்து. ஓகே, அதுக்கு கீழே சவுதியோட கொஞ்சம் இடம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு இது இருக்குது, நம்ம பஹ்ரைன் இருக்குது. ஓகே, பஹ்ரைன் வந்து சின்ன தீவு, ரொம்ப புள்ளி மாதிரி இருக்கும். பஹ்ரைன் வந்து மேப்பில் பார்க்கும்போது எஸ். ஓகே, அதில் தான் அமெரிக்கா என்ன பண்ணிக்காங்கன்னா ஃப்ளீட் 5 சொல்லி மிகப்பெரிய இந்த கப்பற்படை தளம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அப்படியே வந்து துபாய் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி அப்படியே செயல்பட்டு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப அடிவரடியாக இருந்தாங்க. ஓகே, அந்த கடற்படை தளத்தை வந்து நாசப்படுத்திட்டாங்க ஈரான். காரணம் அங்கே இருந்த நிறைய விஷயங்கள் வந்து அங்கே அடிக்க போனது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே அப்படி கொஞ்சம் இறங்கினோம்னா ஓரளவு பெரிய தீவு வந்து கத்தார். ஓகே, அங்கே தளம் இருக்கிறதுலே அந்த மொத்த ரீஜன்லேயே மிகப்பெரிய தளம் வந்து கத்தாரில் தான் இருக்குது. அப்போது அமெரிக்காக்காரனுக்கு நீ தளத்தை கொடுப்ப, இடத்த கொடுப்ப, வளத்தை கொடுப்ப, எல்லாத்தையும் கொடுத்து எங்களை அடிக்கிறதுக்கு நீ வந்து கொடுப்பியா? அப்போ திருப்பி அடிக்கிறாங்கல்ல, அடிக்கிறதுல இப்போ இந்த கண்ட்ரியில் சொன்னோம் இல்லையா, இது இல்லாமல் சவுதி அரேபியா மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஓகே, அதில் 2-3 இடத்துல வந்து அவங்களோட தளம் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, மொத்த க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் பேஸ்டு ப்ராடக்ட் அத்தனையுமே வந்து டாலரில் விநியோகம் தான் பண்ணணும். யாரெல்லாம் சவுதியில் போய் வாங்கணுமோ டாலரை கொண்டு வா, நீ பெட்ரோல் எடுத்துப்போ அப்படி. அதே மாதிரி உங்கள் இந்த இடத்துக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தளத்தை கொடுத்து காசை கொடுத்து எல்லாம் வந்து ஒரு ரவுடி ஏரியாவில் வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி.
இந்த மாதிரி அப்போ சவுதியில் இப்போ முகமது பின் சல்மான் சொல்லி அவர் வந்து க்ரௌன் பிரின்ஸு டிஃபெக்டோ ரூலர் அவர் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் துபாய் மாதிரி அவரும் மாறிட்டார். ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தோடனே இவங்க அத்தனை பேரும் ஈரானுக்கு எதிரி ஆகிட்டாங்க. ஆனால் எதிராகிட்டா அந்த ஜிசிசி, அதாவது அரபு மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் யாரும் எதிரி அல்ல, அரசர்கள் மட்டும் அங்கே இருக்க ஆட்சியாளர்கள் வந்து எதிரிகள். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து, நாங்கள் வந்து உங்களை தொடலை, உங்கள் இடத்துல இருந்து முன்னாடி இந்த பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ உங்களுக்கு எங்களுக்கும் எந்த விதமான வாக்கிய வரப்பு தகராறு இல்லை, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை வரனால எங்களுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை, பொருளாதார தடையிலேருந்து எங்களை ரொம்ப நசுக்கிறாங்க பிரச்சனை, அதுக்கு நீங்கள் உடந்தே ஆகாதீங்க. அப்படி ஏதாவது உங்கள் இடத்துலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள் நாட்டில் முக்கியமான அந்த தளத்தை பூரா நாங்கள் அடிப்போம். அப்போ எங்கள் நாடு, எங்கள் இறையாண்மை, எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுடைய மிசைல் வருது அப்படின்னா, வெண்ண நீங்கள் வந்து என்ன அடிக்கிறதுக்கும் இடத்த கொடுப்பேன், அப்போ நான் வந்து அதை அடிக்காமல் என்ன செய்வேன், வேடிக்கை பார்ப்பேனா? நீ வந்து உன் இடத்த கொடுத்து எல்லாம் பண்ணுவேன், நான் வந்து ஒன்று தொடக்கூடாது, அது என்ன இறையாண்மை? உனக்கு மட்டும் இறையாண்மை, எனக்கு இல்லையா? அப்போது எந்த நாட்டிலேருந்து எந்த தளத்திலேருந்து வருதோ அந்த நாடு அந்த தளத்தை பூரா நான் அடிப்பேன். இப்போ இது வரைக்கும் ஒரு ட்ரோனு ஒரு மிசைல் ஓமானில் போகலையே, வாக்கை காப்பாற்றுறாங்கல்ல. சரி, அதெல்லாம் போக திடீர்னு வந்து பிப்ரவரி 28லேருந்து 1, 2, 3 இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் ஒரு 30 மாடி கட்டடத்தில் ஒரு இடத்துல அடித்தாங்க. 27, 28 மாடியில் சம்திங் அடித்தாங்க, தீ எரிஞ்சிச்சு. அப்போ மக்கள் வாழ்கிற இடத்துல அடிச்சிங்கல்ல ஈரான், அப்போ தப்பு தானே அப்படின்னா அது இல்லை. அங்கே வந்து சிஏ ஏஜென்ட், மொசாட் ஏஜென்ட், இந்த மாதிரி அங்கே முக்கியமான ஆள் இருக்காங்க. அதை கரெக்டாக துல்லியமாக போட்டு கொடுத்தது அவங்க, ரஷ்யா, சைனா. அதை வச்சு கரெக்டாக அடிக்கிறாங்க. மக்கள் தேடி எங்கேயும் அடிக்கலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காக்காரங்க, யுஎஸ் எம்பசி, அப்புறம் அவங்களோட தளம் இங்கே இருந்தால் தேடி தேடி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களாக கலந்துக்கிறதுக்கு ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. அந்த ஹோட்டலில் அடித்தாங்க. எங்கே போனாலும் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு தேடி தேடி வந்து அடித்தாங்க. அப்போ எல்லாத்தையும் வெளியே போங்கடான்னு சொல்லி வெளியே 10 அளவுக்கு இப்போ நிலம்பு வந்துருச்சு. இதில் யுஏஇ வந்து ஈரானுக்கு பெரிய அளவுக்கு எதிராக நடந்தவங்க. ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி வரும், யுஏஇ வந்து அவங்க இஷ்டத்துக்கு அந்த நாட்டை கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? யுஏஇ, சவுதி அரேபியா ரெண்டுமே ஒரு அப்படியே முட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்க, ஏன்னா ஒரு சூடான்ற ஒரு இதை எவ்வளோ இது பண்ணிடுறான்னு, ஏமன் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க 2 நாடு. யார் அந்த தங்கத்தை எடுக்கிறது, அங்கே இருக்க ஆயில் எடுக்கிறது, எவ்வளோ சண்டை வந்துச்சு. அவ்வளோ சண்டை போட்ட நாடுகள் இப்போ ஒற்றுமை ஆகுதுன்னா இந்த சண்டை எதனால் வந்துச்சு யுஏஇ, சவுதி அரேபியாவுக்கு இப்போ ஏன் ஒற்றுமை ஆகுறாங்க? ஒற்றுமையாக இருக்கிறது நமக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஈரான். ஒன்றே அடிக்கிறான், என்னையே அடிக்கிறான். நம்ம பங்காளி சண்டை அப்புறம் பார்த்துக்குருவோம், முதல்ல நம்ம என்ன செய்யணும் பேசிக்கிடுவோம். நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அல்லது ஈரானோட இணக்கமாக போகிறதா? ஈரானுக்கு அடிமையாக வேண்டாம். ஈரான் வந்து அவன் எப்போவுமே அப்படி சொல்லலை, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அந்த மொத்தம் உங்கள் ரீஜனில் இருந்து அமெரிக்காவோட தலங்களை பூரா தூக்கிடு, அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஈரானோட டிமாண்டு கரெக்டாக இல்லையா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அமெரிக்கா வந்து எதிர்த்து நின்னா நம்ம நிலைமை என்ன, ரெண்டே பேசுவாங்கல்ல. சரி, அப்போது அமெரிக்கா நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க நம்ம தளத்தையும் காப்பாற்றலை. சவுதியில் வந்து ராஸ்தனூரான்ற இடத்துல ரிஃபைனரி, அதில் ஒரு பெரிய டேமேஜ் ஆக்சுவலாக வெளிவிடலை. அந்த டேமேஜ் வந்து சில வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எடுத்த ஆட்களை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அல் ஜசீராவோட ஒரு நிருபரை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இதெல்லாம் டேமேஜாக இருக்குன்னு வெளியே காமிக்கூடாது. அது அரச இது மன்னராட்சி, அது அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி யுஏஇ நேற்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதில் ஒரு ஆயில் டேங்க்கு, ஸ்டோரேஜ் டேங்க்கு, அதில் வந்து ட்ரோன் அடித்தது, அது பயங்கரமாக பற்றிட்டு எரிஞ்சது. அந்த வீடியோ போட்ட 35 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 35 பேரில் 19 பேர் இந்தியன். அப்போ என்ன ஆர்வ கோளாறில் பண்ணுவாங்கல்ல, அந்த பக்கம் காரில் போகிறாங்க. ஓகே, எப்படி ஒன்று நம்ம கையில் எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலும் வீடியோ இருக்குது, அத்தனை பேர் ரிப்போர்ட்டர் மாதிரி ஆகிப்போச்சு, ஜேர்னலிஸ்ட்டு. எடுத்தோன்னு ஆர்வத்தில் வந்து அப்படியே எடுத்து காரில் வந்து இங்கே போய் எரியுதுப்பா அப்படியே எடுப்பாங்கல்ல. அப்படியே எடுத்து முடிச்சுட்டு, இந்த பார் ஃப்ரெண்டுக்கு, இந்த பார் இது வந்து நான் இங்கே வந்தேன், இங்கே பார் இப்படி இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன், இதை இப்போ போயிருக்கு பார் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கலாம். அந்த ஃப்ரெண்டு வந்து வேறு யாருக்காவது அனுப்பிச்சிருக்கலாம். அது வந்து அப்படியே வந்து வெளியில் சோசியல் மீடியாவில் ஒருத்தன் போட்டிருப்பான். அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்ட அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் அனுப்பிச்ச அவ்வளோ பேரையும் 35 பேரை வந்து அஃபிஷியலாக பிடிச்சிருக்காங்க.
அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 19 பேர் இந்தியன் அப்படிங்கிறது. அதான் ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த சூடான் இந்த நாடுகள் போன்ற நாடுகளில் தங்கத்தை மட்டும்தான் குறி வச்சாங்களா, ஆயிலையும் குறி வச்சாங்களா? மெயினாக ஆயில் அண்ட் தங்கம். என்னென்னா புல்லியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி உலகத்தில் பெரிய அளவுக்கு என்ன நம்ம ரீஜனில் எப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தில் நம்பர் 1 ஏதாவது நல்ல தங்கம் அப்படின்னா சிங்கப்பூர் தங்கம் வாங்கி, அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக உள்ளது வந்து துபாய் தங்கம். ஓகே. ஆனால் புல்லியன் மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்கிறது லண்டன் புல்லியன் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு தங்கம் வந்து தேவைப்படுது. பட் அந்த தங்கத்தை எவ்வளோ தான் வெட்டி எடுக்கிறது? அதுக்கு சோர்ஸ் ஓர்ஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்கிறது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இன்னும் நமக்கு வந்து கேஜிஎஃப் தங்கம்லாம் முடிஞ்சு போச்சே. ஆமாம், வெட்டி மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன இப்போதைக்கு இப்போ ஒன்றும் இல்லையா. ஆனால் அங்கே வந்து இன்னும் இருக்குது. அப்போ அதை வந்து யார் கைப்பற்றி பண்ணுறது? முன்னாடி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரான்ஸை பூரா வந்து எல்லா ஆப்பிரிக்கன் நாடுகளும் விரட்டுறாங்க. இதுக்கு வந்து பெரிய உதாரணம் பர்கினோ ஃபசோ. ஃப்ரான்ஸை பூரா விரட்டி விட்டாங்க. அது மாதிரி நிறைய ஃப்ரான்ஸ்லாம் வேண்டாம், யூகே வேண்டாம், நெதர்லாண்டு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் விரட்டுறாங்க. நீ வந்து சரியில்லை அப்படின்னு, அமெரிக்கா பக்கத்தில் நீ அமெரிக்கா வராத அப்படின்னு எல்லாம் விரட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதி அரேபியா மூலமாக யுஏஇ மூலமாக அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள அனுப்பிச்சி விட்டு நீ போ, பின்னாடி உனக்கு பின்னாடி மறைஞ்சு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி. யுஏஇ வந்து சூடானில் ஒரு குரூப்புக்கு மிலிட்ரியில் வந்து 2 டைப் மிலிட்ரி இருக்குது. அது ஒரு குரூப்புக்கு வந்து பணத்தை கொடுத்து, வசதியை கொடுத்து, துப்பாக்கி கொடுத்து, அந்த துப்பாக்கி இன்னும் துபாயில் செஞ்ச துப்பாக்கியா, அது அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலேருந்து வந்த துப்பாக்கி. அது வெறும் துப்பாக்கி மட்டும் இல்லை, நான் சொல்கிறது அம்யூனிஷன்ஸ், ஆயுதங்கள், அது எல்லாம் அங்கே கொடுத்து சண்டை போட வச்சு 1.5 லட்சம் பேர் வந்து சாகடிச்சு, 10 லட்சம் பேர் வந்து வேறு நாட்டில் மட்டுமே 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 3 பிரிவாக ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் விளங்கவே செய்யும். இன்றைக்கி நமக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்தோம்னா, திமுக ஆட்சி பண்ணுது. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி பண்ணிச்சு, திமுக எதிர்க்கட்சின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அப்போ மாறி ஆட்சி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த திட்டங்கள் போடுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் நம்ம வரணுமேங்கிறதுக்காக வந்து நீங்கள் லேப்டாப் கொடுப்பியா, நான் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறேன், இல்லை நான் வந்து ஐஃபோன் கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அது கூட எதையாவது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக. சில இது வந்து வேஸ்ட்டாக போத்தான் செய்யும். ஆனால் நிறைய வந்து மாற்றி கொடுக்குறாங்களா? இல்லை, ஒரே நேரத்தில் நாங்கள் வந்து இங்கே திமுக ஆட்சி பண்ணுவோம், மதுரை கீழே வந்து அதிமுக ஆட்சி பண்ணுவோன்னு என்ன நடக்கும்? அப்போ மாநிலம் பிரியும். மாநிலம் பிரித்து சண்டை போடணும். மாநிலம் பிரியலை, ஆனால் எங்களுடைய ரூல்ஸ் இங்கே இந்த பக்கம் வந்து அடிப்போம் அப்படின்னு சண்டை போட்டுருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு நாட்டில் போய் இவங்க பணத்தை இவங்கையில் நிறைய பெட்ரோல் இந்த மாதிரி டூரிசம் இதில் வரக்கூடிய வளமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த யுஏஇ வந்து பணத்தை அங்கே போய் கொடுத்து, எஸ்டிசின்றது கொடுத்து, அப்புறம் சவுதியில் இருக்கிற பணத்தை வந்து பிஎல்சி கொடுத்து, அப்புறம் ஈரான் வந்து அவங்களோட வளத்தை நிறைய வந்து ஹவுத்திஸு கொடுத்து. ஓகே, அந்த நாடு விளங்கவா செய்யும்? அடுத்த நாட்டில் போய் இதெல்லாம் பண்ணால் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா சிரியா வந்து அந்த காலத்துலேருந்தே ஷாம் தேசம்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சூப்பர் தேசம். அது நாசமாக கிடக்கு. 9 குழுக்கள் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. ஒரே ஒரு சிரியா வந்து ஒவ்வொரு சின்ன நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டோட தலையீடு, பல நாடுகள் தலையீடு இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்கா சம்மந்தப்பட்டவங்க இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து ரஷ்யா சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து முன்னாடி ரஷ்யா ஆதரவு வந்து ஆளை தூக்கி ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது இல்லை ஈரானுது இது அப்படின்னு சொல்லி பிரித்து போராளி குழுக்கள், கிளர்ச்சியாளர்கள், போராளி குழுக்கள் தனித்தனியாக இருக்குது. கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி அது இன்னொருத்தன் பார்வையில் இவன் வந்து இவன் சொன்னால் இவன் போராளி குழு தன்னோட நாட்டை வந்து மீட்டுறதுக்காக போராடுறான் அப்படின்னு இவன் பார்வையில். அவன் பார்வையில் இவன் வந்து டெரரிஸ்ட்டு, தீவிரவாதி அப்படி மாற்றி போட்டுட்டு அந்த இடத்த சரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். எவனாவது வெளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா? ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குமா? விவசாயம் நடக்குமா? விவசாயம்னா ஆலிவ் தோட்டம் அதெல்லாம் நல்லா இருக்கும். உண்மையிலே சூப்பர் கண்ட்ரி. சில பேர் சொல்கிறாங்க சார், யுஏஇ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவங்க கர்மா, அவங்க பிந்தைய காலங்களில் பண்ண காரணம் தான். ஏன்னா இந்த யுஏஇயில் அவ்வளோ ரியல் எஸ்டேட் ரெடியாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஒரு பயம் முன்னாடி வர மாட்டேறான். இது உண்மையா? இப்போ அதாவது நீங்கள் வந்து வெறும் விளைச்சல் இல்லாத, ஒன்றுமில்லாத, பெட்ரோல் இல்லாத ஒரு சாதாரண கட்டாந்தர, அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாலைவன மணல், அதை வந்து எவ்வரி ஸ்கொயர் இன்ச், எவ்வரி ஸ்கொயர் ஃபீட்டு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய விலைக்கு விற்க முடியும்னா அது துபாயோட திறமை, அவனுடைய என்ன சொல்கிறது ஒரு விஷன். முன்னாடி வந்து ராஷித் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி இருந்து என்னென்ன ஃப்ரீ பண்ணி விட்டு நம்ம இந்தியன் வேணும், பாகிஸ்தானி வேணும், இவங்கெல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அரவணைச்சு இங்கே வாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு விஷனோட வளர்த்தெடுத்த நாடு. ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுக்கு போவாங்கல்ல. இப்போ இருக்கிற ஷேக் முகமது வந்து முன்னாடி க்ரௌன் பிரின்ஸாக இருக்கும்போதுலேருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் க்ரௌன் பிரின்ஸாக இருக்கும்போது நாங்கள் தான் இருந்தேன். அவர் க்ரௌன் பிரின்ஸாக இருக்கும்போது அவரோட அண்ணன் ஷேக் மக்தூம் வந்து ரூலராக இருந்தார். ஓகே, ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு
பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ அது அரசு குடும்பத்துக்குள்ளே வரத்தான் செய்யும். ஓகே, அதில் நடந்துச்சு. ஆனால் என்னென்னா இவ்வளோ தூரம் வந்ததில் இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட்டு அது இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரான் அங்கே வந்து இந்த தளத்தை வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 பேரும் இப்போ ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே அமைதி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பில்டிங்கே ஆரம்பிக்கும். அது வந்து எப்படின்னா அட்வான்ஸாக பிளானிங் பண்ணுறது. அந்த விதத்தில் வந்து துபாய் வந்து பெரிய இதுதான். இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் நிற்கிது. ஆனால் இன்ஃப்ளூயன்சஸை வச்சு எல்லாம் ஒரு பிரச்சனை ரியல் எஸ்டேட் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வாங்குறாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை இல்லை. இதுதான் துபாயோட நிலைமை. துபாய் நிலைமை. அப்போ இந்த மாதிரி இது ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. அப்போ என்னென்னா இவங்க 2 பேரும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சவுதி அரேபியாவுக்கு வந்து இப்போ பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்கல்ல, புனித பயணம். இப்போ வந்து ரம்ஜான் மாதம் உம்ரான்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு அவ்வளோ பேர் போவாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் தான் இப்போ நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரச்சனை வேண்டாம். இப்போ நீயும் நானும் போய் அங்கே சண்டை போட்டுருக்க வேண்டாம். முதல்ல அடிமடியில் கை வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஆப்பிரிக்காலேயும் ஏமன்லேயும் நம்ம சண்டை போட்டு மாற்றி மாற்றி அந்த மக்களை வந்து சாகடித்து இடப்பெயர்ச்சியெல்லாம் பண்ண வச்சு ரொம்ப பாடப்படுத்தணும் சாப்பாடு இல்லாமல். இப்போ நமக்கே வந்து பிரச்சனை வச்சு நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லை. ஏன் இந்த சோத்துக்கு வழி இல்லைன்ற வார்த்தை இருக்குல்ல, முக்கியமான வார்த்தை என்னென்னா ஹர்மோஸ் வழியாக தான் அந்த நாடுகளுக்கு போகக்கூடிய அத்தனை உணவுப் பொருளும் போகுது. ஓகே, ஏன்னா அங்கே விளைச்சல் இல்லை, அங்கே எங்கேயும் விளைச்சல் இல்லை. ஓகே, ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து கோதுமை விளையுது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் விளையுது. யூஏல சுத்தமாக இல்லை 90%. அப்புறம் இதுக்கு வந்து குவைத்துக்கு வந்து 95% வெளிலேருந்து வரணும். இப்போ மொத்தத்துக்கு மூடிட்டாங்க அங்கே. அதே நேரத்தில் இங்கே இது இருக்கு இல்லையா, கல்ஃப் ஆஃப் ஒமான், அந்த ஓமானில் வந்து சலாலா போர்ட்டு இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்து ரோடு வழியாக வரலாம். அது எவ்வளோ தான் வர முடியும். அதே மாதிரி செங்கடல் இருக்குல்லையா, அந்த சைட்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து போர்ட் இருக்குது, அங்கேருந்து வரலாம். அப்போ இப்போ ஹவுத்தியை சொல்லி வச்சுருக்காங்க செங்கடலில் நாங்கள் வந்து அடிக்க போகிறோன்னு இருக்காங்க. அங்கே வந்து ஹர்மோஸ் மாதிரி அங்கே ஒரு ஜலசந்தி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தத்துக்கு யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நம்ம நாட்டுக்கு வந்து ஆயில் பிரச்சனை வரும், ஆனால் மொத்த ஜிசிசிக்கு வந்து சோத்துக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ பால் அப்படின்னா அங்கே லோக்கலில் வந்து மாடுகள் வளர்க்குறாங்க, கோழி எல்லாம் இருக்குது. அதுக்கு தீவனம் கண்டிப்பாக இங்கே இருந்தால் வெளியே தான் போகணும். அப்போ எல்லா இடத்துலையும் அங்கே பிரச்சனை இருக்குது. ஜிசிசி நாடுகள் ஓரளவு தயாராகிச்சா ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு, இல்லை அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை எதிர்க்கலான்றது முடியும்? அமெரிக்கா வந்து வெத்து வேட்டு கையில் ஆயுதம் இருக்கலாம், அந்த ஆயுதம் வந்து அவன் நாட்டுக்கு ஓகே. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற அமெரிக்கனையே பாதுகாக்க முடியல. அமெரிக்க தளங்களே பாதுகாக்க, அமெரிக்க தளங்கள் அமெரிக்க மக்கள் அந்த நாட்டில் இருக்க அமெரிக்க மக்களே பாதுகாக்க முடியல. அவங்க வந்து விரண்டு ஓடுறாங்க. அந்த ஓடுற வீடியோலாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அப்போது நம்ம நாட்டிலேருந்து ஐயோ உயிருக்கு போய் ஓடுறாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அமெரிக்கர்களே பாதுகாக்க முடியல, அவன் நம்மளே எங்கே பாதுகாக்க போகிறான்? அப்போ நம்ம பக்கத்தில் வந்து சண்டை இல்லாமல் ஒருத்தருக்கு என்னக்கம்மா என்னப்பா ஷியா சனிங்கிறது என்ன ஒரே இதில் தானே, நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஒரே ஏரியா, நம்மலாம் ஒன்றா இருந்துக்குருவோம் அப்படின்னு கொஞ்சம் இணக்கமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் மார்க்கோடு முடிப்போம். என்னென்னா அமெரிக்கா இதை ரசிக்க மாட்டான், இத்தனைக்கும் காரணம் ஈரான் தானே, அவனை என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது முடிவெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன கேள்விக்குறியோடு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.